ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த ஹிந்துவோட இன்டர்நேஷ்னல் எடிஷன் பேப்பரை பார்க்குறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஈரான் ஃபயர்ஸ் மிசைல்ஸ் அட் இஸ்ரேல் 1 seconds ரெப்ரைசல் அப்படின்னு இருக்குது. என்னென்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்பீங்க டெய்லியும். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு. ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை ஃபஸ்ட்டு தாக்குதல் நடத்துனாங்க. அதுலேருந்து இஸ்ரேல் மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கு நாடுகளில் பிரச்சனைகள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸை அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஈரானில் உள்ள அந்த ஹமாஸோட தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவரை ஜூலை 31 ஏவுகணை வீசி கொண்டாங்க. ஸோ மிடில் ஈஸ்டில் பதட்டம் பயங்கரமாக ஆகிட்டுருக்கு. இதுக்கு பதிலடியாக ஈரான் நேற்று இரவு 180 மிசைலை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் கண்டிப்பாக இதுக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலை ஈரான் தாக்கினால் இனிமேல் ஈரானுடைய ஏவுகணைகள் நாங்களும் தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நமக்கு கொஸ்டின் அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் எப்பயுமே அது 1990s ஆரம்பித்த ஈராக் குவைத் வாராக இருக்கட்டும், இல்லை மிடில் ஈஸ்டில் எப்பயுமே ஒரு டென்ஷன் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மறைமுகமாக வளர்ந்து வரும் நாடுகளை மற்ற நாடுகள் எல்லாமே பொருளாதார ரீதியாக பாதிக்கும். எப்படின்னா மிடில் ஈஸ்ட்டு தான் ஓவராலாக லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அப்படிங்கிறப்ப டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா க்ரூட் ஆயிலோட பேரலோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும், பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மள நாடுகள் நிறையா வச்சுருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். டாலரை நம்ம அதிகமாக சேவ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். இதனால் பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே மிடில் ஈஸ்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மறைமுக பாதிப்பு நமக்கு இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன். ஜம்மு காஷ்மீரை 2019 ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஸ்டேட் ஹுட் இருந்துச்சு இல்லையா, 370 ரத்து பண்ணி அதை 2ஆக பிரிக்கிறாங்க. யூனியன் டெரிட்டரியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்றாவும் லடாக் அப்படின்னு ஒன்றாவும் பிரிக்கிறாங்க. அதில் ஃபைனல் கடைசி கட்டத்தில் 69.65% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிச்சுவேஷன் அலாங் சைனா பார்டர் இஸ் ஸ்டேபிள் பட் நாட் நார்மல் சேஸ் ஆர்மி சீஃப். ஆமாம், அதாவது இந்தியா சைனா பார்டர் எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்குது, பட் நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை அப்போயிலேருந்து இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் குறிப்பாக 1962 வாரிலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமாக 2020 இந்த கொரோனா டைமில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டரில் ஒரு மிகப்பெரிய ஆயுத தாக்குதல் இந்திய இராணுவத்தின் மீது சைனா இராணுவத்தினர் நடத்தப்பட்டது. அதன் பிறகு டென்ஷன் தான் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இதை பற்றி பேசியிருக்காரு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்ததாக நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக, அதாவது மெயின்ஸுக்கோ ப்ரிலிம்ஸுக்கோ அந்த மாதிரி ஓரியன்டாக முக்கியமான நியூஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துடலாம். இப்போ அந்த மாதிரி நியூஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெடி டு செலிப்ரேட் அப்படின்னு இருக்குது. என்ன அப்படின்னா, பதுகமா ஃபெஸ்டிவலுங்கிறது ஆந்திரா தெலுங்கானாவில் கொண்டாடப்பட ஒரு மலர்கள் திருவிழா. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஸ்ரோ பிளான்ஸ் டு லான்ச் 112 நாள் மிஷன் டு த பிளானட் வீனஸ் இன் மார்ச் 2028. அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீனஸுக்கு சேட்டலைட் விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூனியன் கேபினெட் கிட்ட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1236 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டம். இதுக்காக வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எப்போ
எர்த் நம்ம இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் 29, 2028 லான்ச் பண்ணுறாங்க. வீனஸ்க்கு அது எப்போ போகும் அப்படின்னா ஜூலை 19, 2028 போகும்னு சொல்லியிருக்காங்க. மற்றதில் அது என்ன டிகிரியில் லான்ச் பண்ணுறாங்க, அந்த இன்க்ளைன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதோட வெலாசிட்டி என்ன, அந்த இன்க்ரிமெண்டல் வெலாசிட்டி எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. பெரிஜிலாம் அதாவது என்னென்னா அது எப்போ கிட்ட வர்றப்ப எவ்வளோ தூரத்தில் இந்தியாவுக்கு அதுக்கு நெருங்கி வர டைமு இதெல்லாம் பார்த்து தான் அனுப்ப முடியும். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா கீ அப்ஜெக்டிவ்ஸ் இன்க்ளூட் எக்ஸாமினிங் டஸ்ட் இன் தி வீனஸியன் அட்மாஸ்பியரோட டஸ்ட்டை பற்றி எக்ஸாமின் பண்ணுறது, மேப்பிங் இட்ஸ் டோப்போகிராஃபி அதாவது நிலவியல் அமைப்பை நம்ம மேப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹை ரெசல்யூஷன் ஸ்டடிங் தி சோலார் எக்ஸே ஸ்பெக்ட்ரம் நியர் வீனஸ் அதாவது சூரிய கதிர்களோட அந்த தாக்கம் அதோட இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக அங்கே நம்ம வீனஸ்க்கு சேட்டலைட் அனுப்புகிறோம். அடுத்ததாக சோனம் வாங்சுக் ஸ்டார்ட்ஸ் இன்டெஃபினைட் ஃபாஸ்ட் இன் டெல்லி. அதாவது சோனம் வாங்சுக் அவர் மகசாசி அவார்டு வாங்கினவர், இந்தியாவோட பத்மா விருதுகள்லாம் வாங்கினவர். அவர் உண்ணாவிரதம் இருக்கார் சாகுற வரைக்கும். ஏன் அப்படின்னா லடாக்கோட மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் முகமது ஹனீஃபா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட 2014 அவர் லடாக்கு அதாவது என்னென்னா லடாக்கோட டெவலப்மெண்ட், லடாக்கோட பாதுகாப்பு அதுக்காக ஒரு தன்னார்வலராக செயல்பட்டு வர்றாரு. ஸோ அவர் டெல்லியில் என்ன பண்ணியிருக்காருன்னா லடாக்குக்கு தனி அதிகாரம் கேட்டு அவர் போராட வரப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதனால் அந்த போராட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ 2019 ஜம்மு காஷ்மீர் 2 பிரிக்கிறப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்னு 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கிறாங்க. அந்த யூனியன் டெரிட்டரிக்கு அவர் என்ன கேட்குறாருன்னா சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா அந்த லடாக்கு அது கேட்குற அந்த அமைப்புக்கு பேர் லே அப்பெக்ஸ் பாடி, அதுக்கப்புறம் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அவங்க 2 பேர் சேர்ந்து லே அப்பெக்ஸ் பாடி அண்டு கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் LAPKDA 2 பேர் சேர்ந்து இந்த போராட்டத்தை எடுத்திருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும், லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும். அடுத்தது என்ன கேட்குறாங்க அண்டர் த இன்க்ளூஷன் அண்டர் த 6th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 6th ஷெட்யூல்னா என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 6th ஷெட்யூல் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா இந்த 4க்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 6 அண்டர் ஆர்டிகல் கிடையாது ஷெட்யூல் 6ல். என்ன அப்படின்னா அவங்களோட மொழி, பண்பாடு, கலாச்சாரம், நிலம் அனைத்தையும் அவங்க பாதுகாக்கிற உரிமை அவங்களுக்கு உண்டு, தனிப்பட்ட உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கேட்குறாரு அவர். அது மட்டும் இல்லாமல் ஜாப் ரிசர்வேஷன் அதாவது லடாக் பகுதி மக்களுக்கு அங்குள்ள இளைஞர்களுக்கு மட்டுமே அங்கே வேலை கொடுக்கணும் அப்படின்னு தனியாக அவர் கேட்டிருக்காரு. மேலும் என்ன கேட்குறாருன்னா இப்போ லடாக் ஒரு MP தொகுதியில் இருக்குது, அதாவது லோக்சபா தொகுதி, அங்கே 2 தொகுதியாக கேட்குறாரு, ஒரு ராஜ்யசபா சீட் கேட்குறாரு அவர். ஸோ லடாக் பிகேம் ஏ யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஜம்மு காஷ்மீரில் என்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. இப்போட பார்த்தோம் கடைசி கட்ட தேர்தல் நடந்திருக்கு. பட் லடாக் ஸ்டேட் அந்த சட்டமன்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காரு அவர். ஸோ அதுக்காக அவர் இந்த உண்ணாவிரதம் இருந்தார். ஸோ டெல்லியை நோக்கி நடைபெறும் போனார். ஸோ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. அதை கண்டம் பண்ணி தான் சோனம் வாங்சுக் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கார். சரி, ஓகே. அடுத்தது என்ன பார்க்குறோன்னா இந்தியா டஸ் நாட் ஷேர் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் வியூ ஆஃப் ஏசியா நேட்டோ சேஸ் ஜெய்சங்கர். அதாவது இப்போ ஆல்ரெடி நேட்டோ பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா நமக்கு. நேட்டோ அப்படிங்கிறது என்னென்னா ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் ரஷ்யா ஒரு USSR அப்படின்னு தனியாகவும் USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தனியாகவும் இந்த உலகம் 2ஆக பிரிஞ்சிருந்துச்சு. பைப்போலராக பிரிஞ்சிருந்துச்சு இல்லையா. அப்போ பிரிஞ்சிருக்கப்போ என்ன பண்ணான்னா ரஷ்யாவோட ஆதிக்கம், ரஷ்யாவோட இராணுவ வலிமையை தடுப்பதற்காக நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க. அதோட நோக்கம் என்னென்னா ரஷ்யா எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணிடக்கூடாது, அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீது தாக்குதல் நடத்திடக்கூடாது. அப்படி தாக்குதல் நடத்தினா உடனே என்ன பண்ணணும்னா
நேட்டோ உள்ள அனைத்து நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவை தாக்கணும் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி எப்படி ரஷ்யாவோட ஆதிக்கத்தையும் இராணுவ வலிமையும் தடுப்பதற்காக நேட்டோ ஆரம்பித்தாங்களோ, அதே போல் ஏசியாவில் சைனாவோட ஆதிக்கத்தையும் இராணுவ வலிமையும் தடுப்பதற்காக நேட்டோ மாதிரி ஏசியன் நேட்டோ ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் யோஷிஹிடே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி இன்னும் அந்த வியூ என்ன அப்படிங்கிறத இன்னும் இவங்க பேசலை, அதை பற்றி நான் இன்னும் எதுவும் ஷேர் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. யாருன்னா இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஏன்னா ஆல்ரெடி குவாட் இருக்குது. இப்போ கூட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவில் அந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தார். குவாடுங்கிறது அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. அதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா சைனாவோட ஆதிக்கத்தை எங்கே அப்படின்னா இந்தோ பசிபிக் பிராந்தியம் அப்படிப்பாங்க. இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அங்கே சைனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக இந்த குவாட் இருக்குது. அதே போல் ஏசியன் நேட்டோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது என்னன்னா சைனா ரினியூஸ்ட் ஆன் த பார்டர் அக்ரிமெண்ட்ஸ் வித் இந்தியா. ஜெய்சங்கர் அதாவது இந்தியா கூட சைனா போட்டிருந்த எல்லை அக்ரிமெண்ட், அதாவது எல்லைப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள எல்லைகளை வரையறை செய்ததுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டை சைனா என்ன பண்ணிருச்சு, திறந்துருச்சு, கண்டுக்கலை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்றாரு. ஸோ இது ஃபர்தராக டெவலப் பண்ணாமல் இருக்கணும், இந்த பிரச்சனையை ஃபர்தராக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபார்வேர்டு டிப்ளாய்மெண்ட்ஸ் ஆர் அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். வில் கண்டினியூ அப்படின்றார். என்ன அப்படின்னா நம்ம டிப்ளமசி வழியாக பேசி இந்த பிரச்சனையை தூதர மட்டத்தில் பேசி உட்காந்து பேசினா மட்டும்தான் அந்த பிரச்சனையை சால்வ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி. அதில் உங்களுக்கு முக்கியமாக அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்காக, சீனியர் சிட்டிசனுக்காக கொண்டு வந்தாங்க. பட் இதில் அப்ளை பண்ணுறதுல சில சாஃப்ட்வேர் பிரச்சனை இருக்குன்னாங்க. பட் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெஸ்ட் பாகிஸ்தான் ரெஃப்யூஜிஸ் ஓட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி அப்படின்னு இருக்காங்க. வெஸ்ட் பாகிஸ்தான் இந்தியா தெரியும், இந்தியா பாகிஸ்தான் 1947 பிரிஞ்சிச்சு. இப்போ பிரிஞ்சப்போ பஞ்சாப் அப்படியே என்ன பண்ணிச்சு, ரெண்டாக பிரிச்சுட்டு அப்படியே பிரிஞ்சு போனாங்க இல்லையா. அதில் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து ரெஃப்யூஜஸ் அகதிகளாக வந்திருப்பாங்க இல்லையா இந்தியாவுக்கு. அப்படி இந்தியாவுக்கு வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க டொமிசைல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 2 lakh பீப்புள் ஃப்ரம் 3 கம்யூனிட்டிஸ் வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. யார் அப்படின்னா வால்மீகிஸ், அப்புறம் குர்காஸ், அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்டிக்கலை பார்க்கணும். என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 370 அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும் இல்லையா நமக்கு. 370ங்கிறது ஜம்மு காஷ்மீருக்காக கொடுத்த தனி ஒரு சட்டப்பிரிவு சட்டம். ஸோ அதில் 35A என்ன சொல்லுதுன்னா ஜம்மு காஷ்மீருக்காக ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் யார் வாழ்கிறாங்க, யார் நிரந்தரமான குடியிருப்பாளர்கள் அப்படின்னு ஒரு வரையறை செய்கிறது தான் இந்த 35A. ஸோ இந்த 35Aல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அரசில் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் சப்சிடரிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது 35Aல வரவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க மட்டும்தான் ஜம்மு காஷ்மீரில் இடம் வாங்க முடியும். இதெல்லாம் நம்ம 35Aல தான் வருது, புரியுதா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 35Aவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த காட் டொமிசைல் ஸ்டேட்டஸ் ஃபாலோவிங் தி அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 and 35A. ஸோ இதனால தான் ஜம்மு காஷ்மீரில் மற்ற யாராலையும் எதுவும் பண்ண முடியல, வாங்க முடியல அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அது இல்லாதனால இப்போ எல்லாமே ஓட்டு போட முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று. ஸோ இந்த 35A வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1954 மே மாதம் 14 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட முதல் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களோட அவங்களோட உத்தரவுப்படி இந்த 35A அப்படிங்கிறத 370 ஆர்டிக்கல் 370 ஜம்மு காஷ்மீருக்குன்னு கொடுத்த தனி சட்டத்தின்படி அதில் சேர்த்துருக்காங்க. வேறு யாருக்கும்
அதாவது என்னென்னா மீனிங் புரியுதா, ஜம்மு காஷ்மீரை தவிர்த்து வேறு யாருமே அங்கே இடம் வாங்க முடியாது, வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஆர்டிகல் 35A. அதனால தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க, 35, 370, 35 எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இல்லாதனால தான் இப்போ எல்லாமே ஓட்டு போட முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு கொஸ்டின் ரிலேட்டடுங்கிறது என்னென்னா 370னா என்ன, 35Aனா என்ன, எதனால் அப்படிங்கிறது இதுதான் அது. ஸோ அடுத்ததாக என்ன பார்க்குறோம்னா, இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் டிஸ்கஸ் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் எஃபோர்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் பீஸ். ஆமாம், இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் டிஃபென்ஸில் ஒரு நல்ல கோஆப்ரேஷன் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல் வாங்கியிருக்கோம், அப்புறம் ரஃபேல் வாங்கியிருக்கோம், இந்த மாதிரியான நிறையா வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம நேவிக்கு ஏற்றது மாதிரி நம்ம இப்போ ஏர்ஃபோர்ஸ் வாங்கியிருக்கோம், அடுத்து நேவிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் த காஸ்ட் ஆஃப் 26 ரஃபேல் எம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். யார் பேசியிருக்கிறது அப்படின்னா, இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் ஃப்ரான்ஸோட அதிபர் அவரை போய் மீட் பண்ணியிருக்காரு, இமானுவேல் மேக்ரானை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, புரியுதா. ஸோ இதுக்கு அதாவது என்னென்னா, த கமிட்மெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்ட் த ஹாரிசன் 2047 த இந்தியன் எம்பசி இன் ஃப்ரான்ஸ் செட் இன் எ போஸ்ட் adding that Mr. Macron had stressed the value of India and France efforts to advance peace and address global challenges அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, உலக அமைதிக்காகவும், புரியுதா இல்லையா, உலக அமைதிக்காக இந்தியா அடுத்த ஸ்டெப் எடுக்கும், ஏன்னா உலகம் இப்போ வந்து மிக இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார், புரியுதா. இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் மோடி இனிஷியேட்டிவ்ஸ் வைல் த ரெஃபரன்ஸ் டு தி பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இஸ் மெயின்லி இன் ரிலேஷன் டு தி ரஷ்யன் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், ஃபஸ்ட்டு உக்ரைன் போயிட்டு வந்தார், அதாவது இந்தியா உக்ரைனோட அந்த தூதரக மட்டம் ஆரம்பித்ததுக்காக அந்த வருஷத்தை கொண்டாடுறதுக்காக போயிருந்தார். அடுத்தது ரஷ்யா போயிருந்தார் நமது பிரைம் மினிஸ்டர். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள பிரச்சனையாக பேசி தீர்க்க முடியும், அதுக்கான தகுதி இந்தியாவுக்கு உள்ளதுனாங்க. உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்தியாவுக்கு அழைப்பு கொடுத்தார், இந்த பிரச்சனையை, அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக பேசி தீர்த்து விடுங்கன்னாரு. ரஷ்யாவும் என்ன சொன்னிச்சுன்னா, இந்த பிரச்சனையை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை, இந்த போரை முடிவு கொண்டு வரணும்னா இந்தியா சைனா பிரேசிலால் தான் முடியும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரஷ்யாவோட அதிபர் சொல்லியிருந்தார். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஞாபகம் வச்சு அதை சொல்கிறாரு, இந்தியாவை வந்து உலக அளவில் எப்படி அமைதிக்கு முக்கியமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அடுத்து ஸ்வாலோ டெயில் பட்டர்ஃப்ளைஸ் இன் கீ அஸ்ஸாம் ஹேபிடட் ஃபேஸ் ஏ சிட்ரஸ் ஒரே அப்படின்றார். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது உலகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 573 ஸ்வாலோ டெயில் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, அதில் 77 இந்தியாவில் இருக்குன்றாங்க. அதில் குறிப்பாக 69 அஸ்ஸாம், இன்னும் சொல்லப்போனால் பிரம்மபுத்திரா நதிக்கரை ஓரமாக அதிகமாக இருக்குன்றாங்க. அது இப்போ வல்னரபுள்ள பாதிக்கப்படுறது சுச்சுவேஷனில் இருக்குது, ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பெருசாகவும் அழகாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதை எப்படி பாதுகாக்கிறது, ஐயூசிஎன் இருக்கு இல்லையா, ஐயூசிஎன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐயூசிஎன் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இருக்கு இல்லையா, இதை 1948 ஆரம்பித்தாங்க. கிளாண்ட் இதோட கேபிட்டல், ஐயூசிஎன்னோட கேபிட்டல் கிளாண்டு சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அவங்க தான் அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஃபானா அண்ட் ஃப்ளோராவை பாதுகாக்கிறதுல முக்கியமான ஆளாக இருப்பாங்க. ஏட்டோரியல் அது தனியாக ஒரு இதாக போடலாம், தனியாக அதை பற்றி சொல்கிறேன். இட் இஸ் டைம் டு ஃபிக்ஸ் த யூபிஎஸ்சி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது யூபிஎஸ்சியோட செலெக்ஷன் ப்ராசஸை கொஞ்சம் சரி பண்ணணும், இதில் ஏற்படுற அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணணும், அதாவது அதில் உள்ள தவறுகள் இல்லை, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். ஏன்னா ஒரு தெளிவான சில விஷயங்கள் இல்லை அப்படின்னு இருக்காங்க. தெளிவான விஷயங்கள் என்னென்னா, ஓவராலாக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ அந்த பிரச்சனை எப்படி வருது அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கோம், பூஜா கேட்கர் அப்படிங்கிற பொண்ணு 2022 பாஸ் பண்ணாங்க. புனேயில் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. பட் அங்கே அவங்க தன்னோட பதவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால அவங்க மேலே என்கொயரி போட்டு அவங்கள
டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ஏன் இதனால் வந்துச்சு அப்படின்னா அதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் ஒன்று ஓபிஎஸ் சர்டிஃபிகேட். ஏன்னா அவங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தா ஒன்று. 2வது என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா பிடபிள்யூபிடி வாங்குறாங்க. இந்த பிடபிள்யூபிடி அப்படிங்கிறது என்ன, பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்கிறது. பெஞ்ச்மார்க் ஒரு மனிதருக்கு இப்படிதான் உடல் ரீதியான குறைபாடுகள், மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது அந்த பிடபிள்யூபிடியில் வரும். இதில் என்ன அப்படின்னா இதில் 40% இருந்தாலே நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்துடுவீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 40% அப்படிங்கிறது சாதாரண குறைபாடுகள் இருந்துச்சுன்னா 30லேருந்து ஆரம்பித்து அந்த கொடுப்பாங்க. அதில் 40 இவங்க வாங்கி பட் நல்லா தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெடிக்கல் போர்டை ஏமாற்றி அதை வாங்கியிருக்காங்க. 2வது அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு, அதையும் மறைச்சி என்ன பண்ணியிருக்காங்க ஓபிசி வாங்கியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒருத்தர் எழுதுறாரு. யூபிஎஸ்சி எழுதிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் போகிறார். இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் போனார்னா அவரோட சம்பளம் இருக்கிற ஸ்கேலோட அதிகமாக இருக்கும். இப்போ அவர் அப்ளை பண்ணுறப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினார்னா அப்போ அவர் வாங்கின சம்பளம் எதில் சேரும், அப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டு கொடுக்கறது நன்மையா தீமையா அப்படிங்கிறத அதை பற்றி டீட்டெயில் பற்றி ஒவ்வொருத்தராக பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இதில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் 2. ஜிஎஸ்டி க்ரோத் ஸ்லோடு இன் செப்டம்பர். அதாவது மற்ற மாதத்தோட ஜிஎஸ்டியோட க்ரோத், அதாவது க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மக்கள் ஏதோ வாங்குறதுன்னு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரத் டைமண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரகிள்ஸ் டு ஸ்பார்க்கிள் அமிட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஆமாம், சூரத்தில் உலகத்தின் மிகப்பெரிய வைரம் திட்டும் இடம் வந்து சூரத்து, குஜராத் மாநிலத்தில். இங்கே என்ன பிரச்சனை, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன, புவி அரசியல் என்ன, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சு ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு வர்ற ரா டைமண்டில் 30% ரஃப் டைமண்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யன் மைன்ஸ். ரஷ்யாவிலேருந்து வர்ற, அதாவது இந்தியாவுக்கு வர்ற ரா டைமண்ட்ஸ் 30% இங்கே வருது ரஷ்யன் மைன்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ இப்போ என்னன்னா அது அங்கே சண்டைங்களால் அது தடைபடுது அப்படின்றாங்க. 2வது வெஸ்டர்ன் சாங்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. என்னென்னா நமக்கு உள்ள அந்த மேற்கு நாடுகள், யூரோப், அமெரிக்காலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வைரத்தை வாங்குறதுக்காக தடை போட்டிருக்காங்க. ஸோ இது இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இம்போர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே சூரத்தில் உள்ள டைமண்ட் தொழிலாளர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது இஸ்ரேல் பிகின்ஸ் கிரவுண்ட் ரைட்ஸ் இன் லெபனான் டார்கெட்டிங் ஹெஸ்புல்லா. அதாவது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஹெஸ்புல்லாவை அழிப்பதற்காக தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட புதிய பிரதமராக இசிபா அவர் புதுசாக பதவியேற்று கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதாவது என்ன அப்படின்னா இந்த இசிபா வந்து ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அவர் புதுசாக இந்த நேட்டோவை பற்றிலாம் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அவர் ஜப்பானோட புதிய பிரதமராக பதவி ஏற்றிருக்கார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அமிட் சேலஞ்சஸ் சைனா மார்க்ஸ் 75 years ஆஃப் சைனா, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. அதாவது என்னென்னா 1949 மாவோ அவர் கோமிண்டங் பார்ட்டி அப்படின்னு ஒன்று சைனா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அவர்னா ஷியாங்கே ஷேக் அப்படின்னு ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அமெரிக்கன், ப்ரோ யூரோப்பியன், வெஸ்டர்ன் ஓரியன்டாக இருந்தார். ஸோ அவரை எதிர்த்து சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க போராடி கேப்சர் பண்ண வருஷம் 1949. இப்போ 75வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனா எப்படி க்ரோத் ஆச்சு, சைனா எப்படியெல்லாம் முன்னேறிச்சு அப்படின்றாங்க. அதில் முக்கியமாக செஞ்சுரி ஆஃப் ஹியூமிலேஷன், அதாவது பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக அவங்கள அவமானப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு ஏதோ சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா
சைனாவோட முக்கியமான க்ரோத் எப்போ அப்படின்னா 60th and 70th அதுக்கப்புறம் தான் முக்கியமாக ஆரம்பிச்சிச்சு. எக்கனாமி மைட் ஒன்லி டன் ஆஃப் டிகேட்ஸ், பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனா மிகப்பெரிய இப்போ உலகின் 2வது பொருளாதார நாடாக இருக்குது. அதேமாரி உலகத்தில் மிகப்பெரிய 3வது இராணுவ சக்தி உள்ள நாடாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன போகிறாங்க, அடுத்து என்னென்ன பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் முக்கியமாக அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? 1949 amid a civil war with the nationalists also known as the KMT led by Chiang Kai-shek. சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த கோமிண்டாங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி சைனாவை 1949 வரைக்கும் ரூல் பண்ணாங்க. இவங்க அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் ஆதரவாக இருந்தாங்க. அவங்கள எடுத்து தான் மாவோ போராடுவார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாவோ 1949 சைனாவை பீஜிங் அதாவது கேபிட்டல் எல்லாத்தையும் பிடிச்ச உடனே சியாங் கை ஷேக் பக்கத்தில் இருக்க தைவானுக்கு போயிட்டு அங்கே சைனா அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அதுதான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சியாங் கை ஷேக் KMT அதாவது கோமிண்டாங் பார்ட்டி அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவில் ஏகப்பட்ட டிஸ்பியூட்ஸ் இருக்குங்கிறாங்க. என்ன? சவுத் சைனா சி அப்படின்றாங்க. என்ன? சவுத் சைனா சி அண்டு அன்இன்ஹேபிட்டட் ஐலாண்ட்ஸ். ஆமாம், அங்கே பராசல் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, புரியுங்களா? அப்புறம் ஸ்பாட்லி அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்ட்லாம் சவுத் சைனாவில் இருக்குது. இந்த சவுத் சைனா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, ஜப்பானு, புருனே இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. அந்த நாடுகள் யாருக்குமே உரிமை இல்லை சவுத் சைனா சீல, சைனாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சைனா மிக அதிகாரத்தை பயன்படுத்துகிறதுனால அங்கே அந்த பிரச்சனை இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்குது. ஏன் காரணம்னா, அந்த 2 தீவுகள் ஸ்பாட்லி அண்டு பராசல் அந்த தீவில் 1970s அப்புறம் என்ன மினரல்ஸ் ஆயிலெலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் சைனா அதை டாமினேட் பண்ண பார்க்குது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இதில் போட்டிருக்காங்க உங்களுக்கு, ஓகேவா? அடுத்தது ஏன்னா அடுத்த முக்கியமான விஷயம், சைனா இப்போ தான் ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் உள்ள ஒரு மிசைல் லான்ச் பண்ணாங்க. அதாவது இன்டர் கான்டினல் பேலஸ்டிக் மிசைல் அப்படிமா ICBM 5500 கிலோமீட்டர் வரைக்கும் அது டார்கெட் அது இருக்கும், அதாவது ரீச் பண்ணுற டார்கெட். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும், இந்த பக்கம் யூரோப் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா அன்வீல்ஸ் மிசைல்ஸ் விச் வுட் டார்கெட் த நார்த் அப்படின்றாங்க. அதாவது சவுத் கொரியா நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஆர்மி டேவை கொண்டாடியிருக்காங்க. ஸோ அதில் சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இராணுவ பலத்தை காட்டியிருக்காங்க. காட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுத் கொரியாவோட அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் கண்டிப்பாக நார்த் கொரியா எங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம், நார்த் கொரியாவை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிசைல்ஸ் இன்டர் கான்டினல் பேலஸ்டிக் மிசைலை தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் அமெரிக்காவோட சப்போர்ட்டோடு தான் தயாரிச்சிருப்பாங்க. அது ஹைன்மூவ் 5 அப்படின்றாங்க. இது 3000 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நார்த் கொரியாவும் பக்கத்தில் தான் இருக்குது, 3000 கிலோமீட்டரே அதிகம் தான். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 10வது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவும் B-1B பாம்பர் அதுவும் ஒரு மிசைல், அதையும் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மியான்மர் ஜுண்டா ஸ்டார்ட்ஸ் சென்சஸ் கிரிட்டிக்ஸ் சேஸ் இட்ஸ் கேதரிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்போனன்ட்ஸ். ஆமாம், மியான்மரில் கிட்டத்தட்ட 1960s ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ராணுவ ஆட்சி எதிர்த்து அங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் ஏகப்பட்ட பேர் போராடிருக்காங்க. அதில் முக்கியமாக ஆங் சான் சூ கீன்னு ஒரு அம்மா அவங்க போராடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க போராட்டத்தில் வீட்டு காவலில் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தினாங்க. எலெக்ஷன் நடத்தினதுக்கப்புறம் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஸோ ஃபைனலாக 2021 அவங்கள ஜெயிலில் போட்டுட்டு அவங்க கவர்மெண்ட்டை கலைச்சி திருப்பியும் ராணுவம் ஆட்சியில் எடுத்துக்கிட்டாங்க, ஆட்சி நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அதில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு கொஸ்டின் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா திருப்பி சொல்லுங்கள், நான் அடுத்தது மாற்றிக்கிறேன். ஏன்னா இது புதுசாக போடுறதுனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் பதட்டம் இருந்திருக்கும். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ மாற்றி பேசியிருந்தாலோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அடுத்ததில் கரெக்டாக போடுறேன். நன்றி, வணக்கம்.